வணக்கங்க. பிரணீதா வீட்டு சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மணமணக்கும் ஒரு மட்டன் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு அருமையான குழம்புங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. எப்படி செய்ய போகிறோன்னு நம்ம பார்க்கலாங்களா? வாங்க போய் பார்க்கலாம். இந்த டிஷ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் வச்சுக்கலாங்க. குக்கரில் தான் செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 பிரிஞ்சி இலைங்க, கொஞ்சம் போல் சோம்பு, ஒரு ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 பெரிய சைஸ் வெங்காயங்க, ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாவை நம்ம மிக்சியில் அரைச்சி ஒன்றும் பாதியமாக அரைச்சி சேர்த்துருக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்தா குழம்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஒரு கிரேவியாக இருக்கும், தண்ணியாக இல்லாமல் இருக்குங்க. இது நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம எப்போவுமே குழம்பு செய்யும் போது பார்த்திங்கன்னா, இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சா ஒரு தண்ணி மாதிரி மேலே நிற்கும், கீழே மசாலா நிற்குங்க. அந்த மாதிரி இது நிற்காது. எல்லாம் சேர்ந்து மிக்சட் ஆகி ஒரு கிரேவி மாதிரி இருக்குங்க. இது நல்லா வதங்கிருச்சுங்க. வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 4 தக்காளிங்க, மீடியம் சைஸு. நிறைய தக்காளி போடாதீங்க, புளிப்பாயிடும் இந்த குழம்பு. 4 மீடியம் சைஸ் தக்காளி இதுக்கு போதுமானதுங்க. தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கலரி விட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது குழம்பு மிளகாத்தூள், அது தனியாத்தூளுங்க. அந்த தனியாத்தூளில் மிளகு, சீரகம், மஞ்சத்தூள்லாம் சேர்த்து அரைச்சி வச்சதுங்க. அது வீட்டிலே நம்ம அரைச்சி வச்சது. அது சீரகத்தூளுங்க, 1 ஸ்பூன் போட்டுங்க. இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்க்கணுங்க. இது ரொம்ப வாசனையாக இருக்குங்க. அந்த சீரகத்தூள், மட்டன் மசாலாலாம் சேர்ந்து கொதிக்கும் போது இந்த குழம்பு ரொம்பவே வாசனையாக இருக்குங்க. அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தீய மிதமான அனலில் வச்சு வதக்கி விட்டுக்கலாங்க. மசாலா கரிஞ்சிடாமல் பார்த்துக்கணுங்க, புகை வாசனை வந்துடும். அதை நம்ம பார்த்துட்டு செய்யணும். நான் தோல் உரித்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேங்க. உருளைக்கிழங்கு ஒரு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாங்க. இது மட்டனுங்க, அதை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இது 2த்தையும் நல்லா கலரி விட்டுக்கலாங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோட எல்லாமே சேர்ந்து நல்லா கலரிக்கோங்க. இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பத்துக்கும் இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆப்பம், இடியாப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது கூடவே நம்மளுக்கு இஞ்சி பூண்டுங்க, இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா சூப்பராக வதங்கி வந்திருக்குங்க. பாருங்கள், பார்க்கும் போதே ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க.
இது வந்து மண் உருளைக்கிழங்குங்க. அப்படி சொல்லி கேட்டாலே தருவாங்க கடையில். இன்னொரு உருளைக்கிழங்கு வரும், அது வந்து கொஞ்சம் சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி இனிப்பாக இருக்குங்க. அது குழம்புல சேர்த்தோம்னா நம்ம குழம்பே இனிப்பாகிடுங்க. இந்த மாதிரி வாங்கி சேர்த்து போட்டு செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துருக்கோங்க. இதோடு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டுங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சுங்க. உப்பு போட்டு நம்ம குக்கர் லாக் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு 5 விசில் வரட்டுங்க. அதுக்கு மேலே வைக்காதீங்க, கறியெல்லாம் பீஸ் பீஸாக ஆகிடும். 5 விசில் வச்சதே போதுமான அளவு. உங்களுக்கு அப்படி வேகலை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கூட நீங்கள் இன்னொன்று வச்சுக்கோங்க. வைக்கும் போதே நிறைய வச்சிடாதீங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க எப்படி வெந்திருக்குன்னு. பாருங்கள், ஒரு அருமையான குழம்பு சூப்பராக ஆயிடுச்சு, ரெடி ஆகிடுச்சுங்க. எப்படி இருக்கு பாருங்கள். உருளைக்கிழங்கு குலையவே இல்லைங்க, 5 விசில் வச்சோம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வாங்கினா தாங்க நல்லாயிருக்கும். அது இன்னொரு டைப் உருளைக்கிழங்கு இருக்குங்க, அது 1 விசில் 2 விசில்லே மாவு மாதிரி ஆகிடும். தேங்காய் கசகசா போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சதுங்க, அதை சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன தேங்காயில் பாதி மூடிங்க, ரொம்பவும் தேங்காய் ஊற்றாதீங்க. ஏன்னா கறி வந்து நான் கொஞ்சமாக தாங்க போட்டிருக்கேன். கறியோட ஃப்ளேவர் வராது நிறைய தேங்காய் சேர்த்திங்கன்னா. இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். தேங்காய் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு நான் பார்க்குறேங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு இதில் வந்துக்கிட்டே இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் மூளை கொத்தமல்லி போட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. குக்கர்லேருந்து நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ரைஸ்க்கும் நல்லா இருக்குங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.